இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த Infinix Note 11 ஆர்டர் போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது, அன்பாக்சிங் ப்ளஸ் என்னோட ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், கேமரா சாம்பிள்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஒரு கிவ்அவேவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த கிவ்அவேவை நான் இந்த வீடியோவில் நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Hanging in the balance, not the life I want to live. I want to take it all, standing tall. Fear I weighed the person you are. இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ். டாப்பில் இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் க்ளோ ஆகிற மாதிரி Note 11 கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சில ஹைலைட்டான ஸ்பெக்ஸ், G96 ப்ராசருக்கு, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவிங் பிராண்டிங். ஸோ பேக் சைடில் ஹைலைட்டான ஸ்பெக்ஸ், அதுக்கப்புறமா இங்கே மேட் இன் இந்தியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ். எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருந்த விஷயங்கள். ஒரு ஷார்ட்டான ஒரு அன்பாக்சிங் தான். முதல்ல இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் பார்த்தோன்னா, பில் குவாலிட்டி வைஸ் ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். பட் இங்கே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஞ்சள் சுத்தமாக பதியறது இல்லை. அதே மாதிரி இது ஒரு க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தது கேமரா மாடியூல் எடுத்திங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற ஃபோன் இந்தியாவில் இல்லை, ஆனால் சைனாவில் இருக்குது. MI 11 Ultra இல்லைனா MIயோட 12 சீரியஸ் எடுத்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு கேமரா டிசைன் தான் அங்கேயும் இருக்கும். அதை பின்பற்றிருக்காங்க. எனிவே டிசைன் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட அந்த ஃபார்ம் ஃபேக்டர் எடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபோனை கையில் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். அவ்வளோ பார்த்தீங்கன்னா வைடாக இருக்குது, லாங்காக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பேச போகிற விஷயம் டிஸ்பிளே. இல்லை டிஸ்பிளேன்னு எடுத்திங்கன்னா 6.95 இன்ச்சுக்கான ஒரு LCD பேனல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே கூட சொல்லலாம். ரொம்பவே ஒரு பெரிய டிஸ்பிளே. இதில் கலர்ஸ் அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அந்த சேச்சுரேஷன் கூட சூப்பராகவே இருந்தது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே தரமாகவே இருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்மார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அது என்னப்பா ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்மார்ட் ஃபோனே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் மோட். இது கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். இதுக்கு அடுத்தது இந்த ஒரு ஃபோனோட சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை பார்த்துடலாமா. முதல்ல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தது, இது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் முன்னாடியே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட OS அண்ட் ஆப்டிமைசேஷன். OSன்னு எடுத்திங்கன்னா இங்கே XOS 10 கொடுத்துருந்தாங்க. Android 11 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருந்தது. நான் Android 10 தான் வரும்னு நினச்சேன். பட் இங்கே Android 11 கொடுத்தது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கேமராவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்டிமைசேஷன் தான். OSமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. எந்த விதமான ஒரு ப்ளோட்வேர்ஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. இங்கே என்ன ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்துனா, நீங்கள் கேமரா ப்ரிவியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஒரு மாதிரி மட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்புறமா கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்ததுக்கும் ஃபோட்டோ எடுத்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது மட்டமாக இருந்த ஃபோட்டோ எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இது மேபி ஒரு சின்ன பக்காக இருக்கலாம். இவங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இந்த ஒரு ஃபீச்சரை மோஸ்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது. இவங்க 15,000லேயே கொடுக்குறாங்க. இதோடைய கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன். ஃபுல் ரிவ்யூ வேணுமா, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் ரிவ்யூ போட தயார் தான். வேணுமா வேணாமான்றதை மட்டும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதுக்கு அடுத்தது நம்ம பேச போகிற விஷயம் பெர்ஃபார்மன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா MediaTek G96 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி ஆகணும். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹெவி கேம்ஸ்லாம் ரன் பண்ணி பார்த்தேன். BGMI, கால் ஆஃப் டியூட்டி, Asphalt 9 எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். ரன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சு. ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நான் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு இந்த ஃபோன் பெருசோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரியுமே பெருசு. 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. அதை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்.
இதுக்கு அடுத்தபடியாக கேமராஸ்ன்னு எடுத்திங்கன்னா பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப், ஆனால் 4 கேமரா இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு சென்சார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ அண்டு டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு எடுத்திங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ரியர் ஃபேஸிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டெபிலைசேஷன், ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குது, கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸ்டெபிலைசேஷன், என்னோடய வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா. இப்போ நான் ஜஸ்ட்டு வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இப்போ இந்த வீடியோவோட ஒரு கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கிவ்அவே பற்றி பேசலாம். இந்த ஒரு கிவ்அவேக்கு 2 கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். செகண்ட் கண்டிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு 2 கண்டிஷன் தான். இப்போ எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், கிளைம் கிவ்அவேன்னு. அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட நேம், உங்களோட ஜிமெயில் ஆர் இமெயில் எனிதிங் அதை வச்சு நீங்கள் என்டர் பண்ணிவிடுவீங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கப்புறமா இந்த ஒரு கிவ்அவே யாருக்கு யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா மெயின்லி கேமர்ஸ்க்கு. ஏன்னா இதில் 150 ருபீஸ்க்கான கூகுள் ப்ளே கிஃப்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்அவே பண்ண போகிறோம். கேமர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிவன். இந்த ஒரு கிவ்அவேல ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், நான் செலக்ட் பண்ண போகிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸையோ என்னோடய ஒரு ரிலேட்டிவ்ஸையோ இல்லை, உங்களில் ஒருத்தரை தான் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதனால் யார் வின் பண்ணாலும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறமா இந்த ஒரு 2 கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாதவங்க கண்டிப்பாக டீசெலக்டட் தான், அவங்க வின் பண்ணியிருந்தாலும். அதனால் கொஞ்சம் இந்த 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இன்னொன்று இந்த வீடியோ கீழே அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் தான். அதனால் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டர் பண்ணுங்கள். வின் பண்ணுறவங்களுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.